இந்த படம் வந்து ஒரு முக்கியமான கருத்த வந்து சொல்ல வராங்க. பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுமைகள். அது வந்து எப்படின்னா, இவங்களுக்கு தெரியாம ட்ரெஸ் மாத்தும்போது இந்த லீக்ஸ் ஆகுறது, சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள். அதாவது லீக்ஸ் எப்படி பண்றாங்க? அது எப்படியெல்லாம் நெட்வொர்க்லாம் இருக்கு? யாரெல்லாம் பண்றாங்க? இது எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கா இருக்கு? கிரவுண்ட் லெவல்லேருந்து எங்கெங்க போகுது? அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய படம் தான். இன்டர்நெட் வந்த புதுசுல சொல்லக்கூடிய கதை. அப்படிங்கிறது தான் இந்த படம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல ஏதோ விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா, அது எப்படி பெருசாகுது அப்படிங்கிற கருவ வந்து தான் மயமாச்சு எடுத்திருக்கக்கூடிய படம். பட் இந்த படம் வந்து 2007, 8 காலகட்டத்தில எடுத்த படம் போகி. அப்ப எடுத்து இப்ப தான் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணி ஒரு 15 வருஷம், 16 வருஷம் கிட்ட ஆச்சு. இப்ப தான் ரிலீஸ் பண்றாங்க. சுவாசிகா லப்பர் பந்து படத்துல தினேஷுடைய ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அப்ப தான் அறிமுகமாகி வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ஸ்டேஜ்ல நடிச்ச படம் இப்ப ரிலீஸ் ஆகப்போகுது. இந்த படம் பார்க்கும்போது, அந்த நம்மள வந்து ஒரு வின்டேஜ் தமிழ் சினிமாக்கு கூட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும்.